காலகத்தால வந்து இப்படி பயமுறுத்துறீங்க? நீங்க தூங்கிட்டீங்க, எழுப்புனா திட்டுவீங்க. அதான் டைம் ஆகுதுனே. இப்ப கிளம்புனா கரெக்டா இருக்கும். அண்ணே, பெரிய கேம், இன்கம் நிறைய வரும். சீக்கிரமா கிளம்பலானே. போலாம். எங்க நேத்து வந்து அந்த பையன்? டேய், அவன் பேரு நவீன. அவன் ஓடிட்டானே. அவன் நேத்தே ஓடி போக வேண்டியது. இன்னைக்கு லம்பா ஏதாவது கிடைச்சிருக்கும், அதை எடுத்துட்டு ஓடி போயிருப்பானே. அண்ணே, போய் பீரோ செக் பண்ணுவோம். அண்ணியோட நகையில எடுத்துட்டு போயிருந்தா வாங்க பார்க்கலாம். நீங்க என்ன கிளம்பலையா? அண்ணே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அந்த பையன் வீட்டை விட்டு ஓடிட்டான். டேய், போடா. எங்கடா போயிருந்த? அம்மா கூட மல்லிகை சாமான் வாங்க போனேன் சார். இது அருண் ட்ரெஸ்ஸா? ஆமா சார், அம்மா கொடுத்தாங்க. நல்லா தான் இருக்கு, போட்டுக்கோ. சரி, அதையும் தூக்கிட்டு இருக்க, கொண்டு உள்ள வை போ. நல்ல பையன் இல்ல? தேவி, இந்த திருடங்களை சரியா கண்டுபிடிக்கிற 2 சிஐடிங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல காப்பியா போட்டு கொடு. அப்பதான் திருடன் யாரு நல்லவன் யாருன்னு தெரியும். மிச்சம் வைக்காம சாப்பிடு. போலாமா? பாத்து போயிட்டு வா. போலானே. ஏய், போடா, போய் அந்த போர்டு எடுத்துக்கடா. அவன் எங்க கூட்டிட்டு போறீங்க? கேம் விளையாடத்தான். நீங்க கட்டது பத்தாதா? அவனை ஏதாவது ஸ்கூல்ல சேர்க்க பாருங்க. ஏய், போடா. பள்ளிக்கூடம் போனீங்கன்னா பிளாக் போர்டு, எங்கூட வந்தீங்கன்னா கேரம் போர்டு. என்ன வேணும் உனக்கு? என்னங்க அது? நான் எஸ்ஏப். எஸ்கேப்டா, எஸ்கேப்டா. ஏங்க, நேத்து நீங்க கூட தான் குட் மார்னிங் பதிலா மார்னிங் கொடுத்தீங்க. நான் உங்களை ஏதாவது கேட்டனா? ஏய் ஜானி. ஏய், போடா, அவனு கையில் விட்றா. மறுபடியும் சரி வரட்டுமா? வெட்டு பணம் கொடுக்க போறது யாரு? அத சொல்றா. முதல்ல பாட்டை பாடிட்டு இருக்கான். இருந்தா கொடுக்க மாட்டேனா? இன்னைக்கு காசு இல்லாம தான் ஆடுறோம். முதல் ஸ்டோக்ல எல்லா காய போட்டு செஞ்சுரி அடிக்கிறோம். வாணா. டேய், அது மரியாதை இல்லடா. வாணே, பாத்துக்கலாம். என்ன ஜெயராமா, சௌரியமா இருக்கியா? நல்லா இருக்கிறேன். டேய் நவீன், இந்த போர்டை எடுத்துட்டு நம்ம போர்டை வைடா. என்னது? இது எங்க ஏரியா, எங்க போர்டுல தான் விளையாடணும். ஏய் டேய் டேய் இருடா. விளையாட என்ன போர்டுலயா இருக்கு, விரல்ல இருக்கு. டேய், நீ போட கொண்டு எங்க வீடா. நீ வந்து தள்ளு. என்ன ஜெயராமா, எவ்வளவு பெட்டு? 1000 ரூபா வச்சுப்போம். ஆரம்பிக்கலாமா? ஏய், என்ன பண்ற? என் பெட்டு பணம் 1000 ரூபாய். எத்து உன் பெட்டு ஜெயராமா, பணத்தை. அது பணத்தை முன்கூட்டியே வச்சா எங்களுக்கு ராசி இல்ல. ராசி இல்லையா? ஆமா. வேலைக்கு ஆகாதியா? பணம் இருந்தா விளையாடு, இல்ல போய் நேரு. ஏய், அட்டால கூப்பிடா. இவனுங்களா சரிப்பட்டு வர மாட்டானுங்க. ஏய், அதான் முன்னாடி வச்சா ராசி இல்லன்னு சொல்றாங்கல்ல, காது கேட்கலையா உனக்கு? டேய், தூக்கி காட்டுறா அவனுக்கு. தோணா பண்ணாக்குதே. என்னப்பா காசே காட்ட மாட்டேன்றானுவா? எங்கண்ணா போயிட போறானுங்க? ஆடுங்கண்ணே. கத்து. சரி சரி, நீ ஆடு. சரி ஜெயராமா, ஆடு. நீ என்ன பாத்துக்கலாம். வெயிட். வெள்ளதான் ஆடு. சூப்பர் சூப்பர் நானா. தேவா, ஜெயிச்சிட்டோம்ல. கிட்ட என் ஏரியால வந்து என்ன ஜெஸ்ட் இல்ல. அண்ணன் யாரு? இந்தா பெட்டு பணம் 1000 ரூபாய். ஜானி, என்ன பணத்தை? இருங்கடா. ஜெயராமா, இவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி நான் பணம் கொண்டு வரல. என் மேல இருந்த நம்பிக்கையில இவங்க அப்படி சொல்லிட்டாங்க. அது விளையாட்டுல வந்து நல்ல விளையாட்டுக்காரனா இருந்தா பத்தாது, நேர்மையை வேணும் ஜெயராமா. தப்புதான். இந்த பணம் ஒண்ணுதான், நீயே வச்சுக்கோ. ஏய், பணம் இல்லாம விளையாண்டு நெக்கல் வேறையா? அடிக்கடா உனங்களா? உனக்கு தெரியுறா, விளையாட்டா எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு அடிக்க போற தலைவரே காசே இல்லாம வந்து விளையாடுறானுங்க. டேய், ஜெயிச்சதுக்கு அப்புறம் காசை கொடுத்தான்ல, தேவனையும் தெரியும், அவன் விளையாட்டையும் தெரியும். அவன் விரல்ல ஒரு வித்தியா வச்சிருக்கான்டா. தோத்துட்டு பணம் கொடுக்காம போனா என்ன நிலைமைங்கிறது அவனுக்கு தெரியும். இப்படி பைத்தியக்கார மாதிரி அடிக்க போற? இது மூளை சொல்லி விரல்ல விளையாடுற விளையாட்டுடா.
என்ன நாமளே மூளை இல்லாம இப்படி அடிக்க போனா என்னடா நியாயம்? முதல்ல பணத்தை கொடுடா. சரி தலைவரே. ஏய் இல்ல தலைவரே, நாங்க பணம் இல்லாம இரு, இரு, தேவா, தேவா இரு. நீதான் ஜெயிச்ச தேவா, பணத்தை பிடி. இல்ல ஜெயராமா, அது பணத்தை பணம் பிடி தான் தேவா. டேய் சரி தேவா, நான் வரேன். சரி தேவா. இனிமே சண்டை போடாம விளையாடுடா. ஜெயராமா. ஓகே தேவா. டேய் அடிச்சனா எதுக்குடா குறுக்க வந்து விடுத? செத்துக்கிட்டு சொல்லுங்க, என்னடா பண்றது? பரவாயில்ல சார், எனக்கு ஆதரவு கொடுத்து காப்பாத்தினவருக்காக உயிரை கூட கொடுப்பேன் சார். என்னடா அவன்? அண்ணே, அவன் சொல்றத கேட்டியா? டேய் நவீன, இனிமேல என்ன சார்னு கூப்பிடக்கூடாது, அப்பான்னு தான் கூப்பிடு. சரி சார். இது ஆ? சாரா? இனிமே இவனு எனக்கு ஒரு பையன்டா, சரியா? ஓகேவே, ஓகேவே. வா. என்னடா அது சத்தம்? நேரங்காலம் இல்லையா கேரம் போர்டு விளையாடுறதுக்கு? இத்தனை வருஷம் இவரை கட்டிட்டு ஆயுதேன், அவரு கேரம் போர்டு கட்டிட்டு ஆயுதாரு. இப்ப நீ வேற புதுசா டொக்கு டொக்குன்னு போய் பாடுறா. என் பேர் குணசேகர், குணான்னு கூப்பிடுவாங்க. என் பேரு கோட்டீஸ்வரன், என்ன கோட்டின்னு கூப்பிடுவாங்க. உன் பேர் நவீன் தானே? நீ அருண் வீட்டில் தானே இருக்கா? இனிமே நீயும் எங்க ஃப்ரெண்டு. எங்களுக்கும் கேரம் போர்டுனா ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு விளையாடுறத வேடிக்கை பார்க்க தான் பிடிக்கும். இப்போதைக்கு இது போதும் நவீன். ஸ்ட்ரைக்கர் அப்படியே வை, அப்படியே வை, அப்படியே வச்சு உன் பக்கம் நகர்த்திக்கோ. அப்படியே வச்சியா? அப்பா. ஆடுறா. ஸ்லோவாவும் அடிக்கூடாது, வேகமாவும் அடிக்கூடாது. காயின் எய்ம் பண்ணி அடி. அதான் அதான் அடிச்சா பாத்தியா? ஏன்டா டேய், என்னடா தூக்கம் இங்க வந்து விளையாண்டுட்டு இருக்க? விளையாடலன்னா தூக்கம் வரலப்பா. இந்த ஆட்டத்தை கத்துக்கிட்டியல்ல, இந்த ஆட்டத்தோட மகிமை அப்படி, தூக்கம் வராது. உங்களை மாதிரி என்னால் விளையாட முடியாதுப்பா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இன்னையிலேருந்து நான் தான் உனக்கு கோச்சு, சரியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்பாவுக்கே தேங்க்ஸா? இல்லை, கோச்சுக்கு தேங்க்ஸ். நல்லா பேசுறடா, நல்லா பேசுறடா. சரி, ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருக்காத, உள்ள வா. கேரம் விளையாட்டுல லாவகமா கையாளுற விஷயம் நிறைய இருக்கு. பலவிதமான ஷாட்டுகளை பயன்படுத்தி எதிராளியை தன்னுடைய காயின்களை போட விடாம அந்த காயின்களை போர்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது ஒரு வகை. அதே சமயம் நம்முடைய காயின்களை அடிச்சு ஜெயிக்கிறது இன்னொரு வகை. விளையாடுறது உன்னுடைய எதிராளிக்கு சாதகமா ஆயிடக்கூடாது, உன்னோட வெற்றிக்கு சாதகமா இருக்கும். இந்த விளையாட்டிலேயே நம்முடைய மூளைதான் தளபதி, விரல்கள் எல்லாம் சிப்பாய்கள். தளபதி பேச்சை கேட்டு சிப்பாய்கள் நடந்தா வெற்றி நிச்சயம். ஏய், கவனிச்சுக்கோ, இது தம்பிங் ஷாட், இது வந்து ஸ்கொயர் கட், இது சென்டர் ஷாட். த்ரூவா அடிக்கணும் பாக்கெட்ல, சரியா? த்ரூ பாக்கெட். இப்ப பாரு, சிசர் கட். இது டேய், அண்ணன் எவ்வளவு பேர்கிட்ட மோதிருக்காரு, முறையா பையன் கிட்ட மோதுறாரு, பாத்துருவோம்டா. அண்ணன் நீ ஆடுறா.
தான் ஜெயிக்க போறாரு. என்ன பந்தயம்? ஏங்க பெருசுங்களே இவர் கூட ஆடி தோத்துறாங்க. இதெல்லாம் கொசுங்க. நவீன், எங்க அப்பாக்கே நான் பயப்படல, நீயும் பயப்படாம விளையாடுறா. 2 பேர்ல யாரு ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். நீ ஆடு நவீன். ஏய் விளையாடுற சோக்கா போடுறாங்க. டேய், அடுத்த காயினை போட்டு அப்பனே ஜெயிச்சிருவான்டா. ஆடா. என்னவா? அப்பாவை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கறான். அதானே விளையாட்டுன்னு வந்துட்டா அண்ணன் தம்பி மாமா மச்சான் நண்பர்கள் யாருக்கு விட்டு கொடுக்க கூடாது. ஜெயிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருக்கும். புரியுதா? ஆடு. விடுறாங்க. அண்ணனே ஜெயிச்சிட்டாயா? அப்படியே மிஞ்சிட்டான்பா.